பண்டைய கிரேக்க புராணத்தில் போர் என்பது வெறும் வாள் சண்டை அல்ல. அது அறிவும் தந்திரமும் சார்ந்த ஒரு கலை. அந்த கலையின் உருவமாக திகழ்ந்தவள்தான் அத்தீனா. ஒரு நாள் தெய்வங்களின் அரசனான சூஸிற்கு கடும் தலைவலி ஏற்பட்டது. அதை தாங்க முடியாமல் அவர் வேதனையில் துடித்தபோது கலைகளின் தெய்வமான ஹெபைஸ்டஸின் உதவியை நாடினார் சூஸ். ஹெபைஸ்டஸ் சிறிதும் தாமதிக்காமல் தனது கையிலிருந்த கோடாலியால் சூஸின் கட்டளைப்படி அவரின் தலையை இரண்டாக பிளந்தார். அந்த வேளையில் ஒளியும் மின்னலுமாக கவசங்கள் அணிந்த ஒரு பெண் கையில் ஈட்டியுடன் போரின் சின்னமாக வெளியே வந்தாள். அவள் வேறு யாருமில்லை, அவள்தான் அத்தீனா. சூஸ் தன் தந்தையான குரோனஸை வீழ்த்தும்போது அவருக்கு மிகவும் உதவியாக இருந்தவள் ஞானத்தின் தேவி டைட்டன் மெடிஸ். பின்னாளில் சூஸிற்கு அவள் மீது காதல் ஏற்பட்டது. அதன் விளைவாக மெடிஸ் கர்ப்பமானாள். அவள் கர்ப்பமானதை அறிந்த சூஸ் ஒரு தீர்க்க தரிசனத்தை நினைத்து அதிர்ந்து போகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி மெடிஸுக்கு பிறக்கும் மகன் சூஸை வீழ்த்துவான் என்று கூறப்பட்டது. இதனால் பயத்தில் இருந்த சூஸ் மெடிஸை தேடிப்பிடித்து அவளை தன் வயிற்றுக்குள் விழுங்கி சிறைப்படுத்துகிறார். ஆனால் மெடிஸ் சூஸின் உடலுக்குள் இருந்தபடியே தன்னுடைய மகளான அத்தீனாவை பெற்றெடுத்து அவளை பாதுகாப்பாக வளர்த்து அவளுக்கு போர்க்கவசங்களையும் ஆயுதங்களையும் அளித்து தயார்படுத்தினாள். உரிய காலம் வந்தபோது ஹெபைஸ்டஸ் சூஸின் தலையை பிளக்க அங்கிருந்து கவசத்துடன் வெளியே வந்தாள் அத்தீனா. அத்தீனாவின் பிறப்பை பற்றி கூறப்படும் குறிப்புகள் மிகவும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கும். அத்தீனா பிறந்தபோது எழுந்த சத்தம் போரின் வெற்றியை பிரதிபலிக்கும் விதமாக இருந்ததாகவும், சூரிய தெய்வமான ஹெலியோஸ் கூட தன்னுடைய தேரை நிறுத்தி உலகிற்கு வந்த அந்த புதிய வரவை வியப்புடன் பார்த்ததாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அவளின் பிறப்பே அவளின் தனித்துவத்தை கூறுகிறது. இருந்தும் அத்தீனாவின் வரவு பல தெய்வங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆரிஸ் போரின் தெய்வமாக விளங்கினாலும் அவரால் வரும் வெற்றி கோபம், இரத்தம், மரணம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியது. ஆனால் அத்தீனாவோ ஞானமும் தந்திரமும் கொண்ட அறிவால் வெற்றியை கொடுக்கும் போரின் தெய்வமாக உருவானாள். சூஸின் மனைவியான ஹேராவிற்கும் ஆரம்பத்தில் அத்தீனா மீது முரண்பாடுகள் இருந்தன. ஹேராவிற்கு தன்னுடைய கணவர் தன்னை தவிர்த்து வேறு பெண்களை நாடுவது கோபத்தை ஏற்படுத்தியது. அப்படி இருக்கையில் மெடிஸ் ஹேராவிற்கு முன்பே சூஸுடன் இணைந்தவள். அவள் மூலம் பிறந்த குழந்தை என்பதாலேயே அத்தீனா மீது ஆரம்பத்தில் வெறுப்பு உருவானது. இருப்பினும் அத்தீனாவை சூஸ் மிகவும் நேசித்தார். அவளை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க சூஸ் தயாராக இருந்ததில்லை. அவருக்கு பிடித்த தெய்வங்களில் முதன்மையானவளாக அத்தீனா இருந்தாள். டைஃபன் என்ற அரக்கன் சூஸை எதிர்த்து வந்தபோது மற்ற தெய்வங்கள் எல்லோரும் புறமுதுகு காட்டி ஓடிய போதும் அத்தீனா தன் தந்தையான சூஸிற்கு துணையாக நின்றாள். பின்னர் டைஃபனால் பாதிக்கப்பட்டிருந்த சூஸை அத்தீனாவே முன்வந்து மீட்டெடுக்க உதவினாள். இவ்வாறு சூஸிற்கும் அத்தீனாவிற்கும் இருந்த பந்தம் மிகவும் வலிமையானதாக காணப்பட்டது. தெய்வங்களின் காலத்திற்கு பிறகு ஹீரோயிக் ஏஜ் ஆரம்பமானது. இந்த காலத்தில் தெய்வங்கள் நேரடியாக மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கினார்கள். அந்த வேளையில் மனிதர்கள் கிரீஸில் புதிய நகரம் ஒன்றை உருவாக்கி அந்த நகரத்திற்கு பாதுகாவலராக யாரை நியமிக்கலாம் என்று தெய்வங்களிடம் கேட்டார்கள். அப்போது கடலின் தெய்வமான போசைடன் தானாக முன்வந்து அந்த நகரத்தின் பாதுகாவலராக இருக்க தகுதியானவர் தானே என்று கூறுகிறார். அதே நேரத்தில் அத்தீனாவும் முன்வந்து இந்த நகரத்தை தன்னை விட சிறப்பாக பாதுகாக்க வேறு யாராலும் முடியாது என்று கூறினாள். இதனால் இரண்டு தெய்வங்களுக்கிடையில் பெரிய போட்டி உருவானது. இதை பார்த்த மக்கள் இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வை காண எண்ணி இரு தெய்வங்களையும் பார்த்து யார் மனிதர்களாகிய எங்களுக்கு சிறந்த பரிசை வழங்குகிறார்களோ அவர்களுக்கே இந்த நகரம் சொந்தம் என்று அறிவிக்கிறார்கள். இதற்காக போசைடன் உடனடியாக தரையை பிளந்து ஒரு நீரூற்றை உருவாக்கினார். அந்த நீர் கடலின் சக்தியை பிரதிபலித்தாலும் அது முழுவதும் உப்பாக இருந்ததால் குடிப்பதற்கோ பயிரிடுவதற்கோ எதற்கும் பயன்படுத்த முடியாத நீராக இருந்தது. அதே வேளையில் போர் மற்றும் ஞானத்தின் தேவியான அத்தீனா அமைதியாக மண்ணை தொட்டாள். அந்த இடத்தில் ஒரு பெரிய ஒலிவ மரம் வளர்ந்தது. அந்த மரத்தை மக்களுக்கு பரிசாக அளித்தாள். அப்போது அவள் கூறியது, இந்த மரத்தின் கனிகள் உணவாக பயன்படும். இதிலிருந்து எண்ணெயையும் பெறலாம். சூரிய வெப்பத்திலிருந்து நிழலையும் தரும். அதன் ஒவ்வொரு பகுதியும் மருந்தாக பயன்படும். இந்த மரம் வாடிப்போனாலும் மரப்பொருட்களாக பயன்படுத்தலாம், இல்லையெனில் எரிபொருளாகவும் பயன்படும் என்று கூறினாள். இதை கேட்ட மக்கள் வியந்து வாழ்வின் அடையாளமாக அத்தீனாவின் பரிசை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள்.
அதன் விளைவாக அந்த நகரத்தை அத்தீனாவுக்கே அர்ப்பணித்து அவளை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த நகரத்திற்கு அதென்ஸ் என்று அவளுடைய பெயரையே வைத்தார்கள். அத்தென்ஸ் மூலம் போசைடனுக்கும் அத்தீனாவுக்கும் உருவான போட்டி நீண்ட காலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதன் விளைவாகத்தான் அத்தீனாவின் ஆலயத்தை அவமதிக்கும் நோக்கில் அந்த ஆலயத்தை பாதுகாத்து வந்த அப்பாவி பெண்ணான மெதூசாவிடம் ஆலயத்தில் வைத்து தவறான முறையில் நடந்து கொண்டார் போசைடன். இதனால் கோபமடைந்த அத்தீனா போசைடனை தண்டிப்பதற்கு பதிலாக மெதூசாவையே தண்டித்தாள். அவளின் அழகான தலைமுடியை விஷப்பாம்புகளாக மாற்றி அவளை பார்க்கும் யாரும் கல்லாக மாறும் வகையில் ஒரு பயங்கர அரக்கியாக மாற்றினாள். அந்த நேரத்தில் அத்தீனா மெதூசாவுக்கு செய்தது நியாயமற்ற செயலாகும். இருப்பினும் அரக்கியாக மாறிய மெதூசாவை அந்த சாபத்திலிருந்து விடுவித்ததும் அத்தீனா என்றே கூற வேண்டும். பெர்சியஸ் என்ற வீரனுக்கு உதவி செய்து மெதூசாவின் தலையை வெட்டச் செய்தாள் அத்தீனா. இதன் மூலம் மெதூசா அந்த சாபத்திலிருந்து விடுபட்டாள். அவளின் தலையை அத்தீனா தன்னுடைய கவசமான ஏஜிஸில் பொருத்தி தனது சக்தியின் அடையாளமாக மாற்றிக்கொண்டாள். அறிவும் ஆற்றலும் நிறைந்த பல வீரர்களுக்கு உதவி செய்தவள் அத்தீனா. நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல உதவிகளை அவள் மேற்கொண்டாள். இதில் மிகவும் முக்கியமான விடயம், புரோமீதியஸ் மனிதர்களை உருவாக்கிய போது வெறும் உருவமாக இருந்த மனிதர்களுக்கு அறிவும் ஆற்றலும் அளித்த தெய்வம் அத்தீனா என்று புராணங்கள் கூறுகின்றன. இவ்வாறு இருக்கையில் ஒரு சாதாரண ஆப்பிள் பழத்திற்காக கிரேக்கர்களின் தலைவிதியை மாற்றிய மாபெரும் போரான ட்ரோஜன் போர் ஆரம்பமானது. அந்த ட்ரோஜன் போரில் அத்தீனா கிரேக்கர்களின் முக்கிய வழிகாட்டியாக மாறினாள். வீரர்களுக்கு தந்திரங்களை கற்றுக் கொடுத்து சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வழிநடத்தினாள். பல தருணங்களில் அவள் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி கிரேக்கர்களின் மனுறுதியை உயர்த்தினாள். சில வேளைகளில் எதிரிகளின் திட்டங்களை முறியடிக்க மறைமுகமாக செயல்பட்டாள். டயோமீட்ஸ் போன்ற வீரர்களுக்கு தைரியம் அளித்து அவர்களின் கண்களில் இருந்த பயத்தை அகற்றி போர்க்களத்தில் வெற்றிக்கு தள்ளினாள். ஒரு முறை அத்தீனா நேரடியாக டயோமீட்ஸின் தேரில் நின்று போரின் கடவுளான ஆரிஸை எதிர்த்து அவனை தாக்கச் செய்தாள். அதில் ஆரிஸ் காயமடைந்து ஒலிம்பஸுக்கு பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆரிஸ் குருட்டுத்தனமான வன்முறை மற்றும் இரத்த வெறி கொண்டவர். ஆரம்பத்தில் அத்தீனாவுக்கு உதவுவதாக வாக்கு கொடுத்திருந்தாலும் பின்னர் ஆஃப்ரோடைட்டியின் பேச்சை கேட்டு ட்ரோஜன் பக்கம் சார்பாக நின்றார். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற அத்தீனா போர்க்களத்தில் ஆரிஸை தாக்கச் செய்து அவனை அவமதிக்கும் வகையில் வீழ்த்தினாள். இதை பெரும் அவமானமாக எடுத்துக்கொண்ட ஆரிஸ் நேராக சூசிடம் சென்று குற்றஞ்சாட்டினான். தெய்வங்களுக்குள் அத்தீனாவை உமக்கு மிகவும் பிடிக்கும், அதனால்தான் எப்போதும் அவளுக்காகவே உறுதியாக நிற்கிறீர். நீர் அவளை மட்டுமே தொடர்ந்து பாதுகாக்கிறீர். இது ஒருபட்சமான நடத்தை என்று கோபத்துடன் கூறினான். இந்த சம்பவம் கட்டுப்பாடில்லாத கோபத்தை குறிக்கும் ஆரிஸின் போருக்கும் தந்திரம் மற்றும் அறிவை குறிக்கும் அத்தீனாவின் போருக்கும் இடையேயான வேறுபாட்டை தெளிவாக காட்டியது. பின்னர் ஒடிசியஸின் ட்ரோஜன் குதிரை யோசனையிலும் அத்தீனாவின் மறைமுக ஆதரவு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த திட்டம்தான் இறுதியில் ட்ரோஜன் நகரத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. இவ்வாறு முழு போரிலும் அத்தீனா வெறும் பார்வையாளராக இல்லாமல் முடிவை மாற்றிய சக்தியாக செயல்பட்டாள். அறிவால் வெற்றி பெறும் போர் எப்படி இருக்கும் என்பதை உலகிற்கு காட்டிய தெய்வமாக அவள் திகழ்ந்தாள். அறிவும் தந்திரமும் சேர்ந்தால் கடவுள்களையும் வீழ்த்த முடியும் என்பதை நிரூபித்தவள் அத்தீனா. இவ்வாறு பிறந்த தருணத்திலிருந்தே தனித்துவமான தெய்வமாக திகழ்ந்த அத்தீனா ஞானத்தின் உருவமாகவும் தந்திரமான போரின் அடையாளமாகவும் மனிதர்களுக்கு அறிவை அளித்த பாதுகாவலராகவும் விளங்கினாள். அத்தீனாவுடன் அடிக்கடி இணைக்கப்படும் ஒரு சின்ன ஆந்தை, இருளிலும் தெளிவாக பார்க்கும் ஆந்தை போல உண்மையை கண்டறியும் ஞானத்தின் அடையாளமாக அத்தீனாவும் கருதப்பட்டாள். அதனால்தான் ஆந்தை அவளின் துணைவனாகவும் அறிவின் சின்னமாகவும் புராணங்களில் தோன்றுகிறது. போரில் வெற்றி பெற ஆயுதங்கள் மட்டுமல்ல, சிந்தனையும் தேவை என்பதை கற்றுக் கொடுக்கும் தெய்வம் அத்தீனா. வாழ்க்கையிலும் அதே பாடமே. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, அமைதியான அறிவே நம்மை முன்னேற்றும். அத்தீனாவை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.